அம்மா மினி கிளினிக்லயும் ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் இருந்தாங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் அதை திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. ஏழை மக்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த திட்டத்தை கூட ரத்து செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைந்த உடனே எந்தெந்த இடத்துல அம்மா மினி கிளினிக் செயல்பட்டதோ அனைத்து இடத்திலும் மீண்டும் அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் 5763 மனுக்கள் இந்த ஒன்றியத்தில் மட்டும் பெறப்பட்டு தீர்வு காண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட OAP மட்டும் 16,626 பேர் கொடுத்திருக்கிறோம். இந்த ஒன்றியத்தில் 16,626 பேர் கொடுத்திருக்கிறோம். பல திட்டங்கள் நம்முடைய எடப்பாடி கொங்கனாவரம் மகனஞ்சாவடி கூட்டுக்குடி திட்டம் எந்தெந்த பகுதியில் குடி பிரச்சனை இருந்ததோ அந்த பிரச்சனை தீர்க்கின்ற விதமாக காவிரி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு சுத்தகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு பல திட்டம் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றிக்கிறோம். இன்றைக்கு பசு வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கணும். அதை திமுக அரசு ரத்து பண்ணி இந்த ஆண்டு அவசரமாக ஓட்டு வாங்குறதுக்காக கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த திட்டம் மீண்டும் அதிமுக ஆட்சி தொடரும். அதோட அரசு பள்ளி படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அவர்கள் மருத்துவராக வேண்டும். அவருடைய கனவை நனவாகின்ற விதமாக அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து அதன் மூலமா 3000 பேர் படிச்சிருக்காங்க. 3000 பேர் அரசு பள்ளி படித்த ஏழை எளிய மாணவர்கள், குடும்பத்தில் இருக்கின்ற மாணவர்கள் இன்னைக்கு MBBS படிச்சு